தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் படத்துடைய அப்டேட். அதாவது ரசிகர்கள் இந்த வீடியோ வந்து யாருக்காக அப்படின்னா, முக்கியமாக வந்து விஜயுடைய எண்ணற்ற ரசிகர்களுக்கு. ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஆவலா இந்த படத்துடைய வெளியீடு எப்போ அப்படின்றத எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு பொங்கலே வந்து ரொம்ப சோகமா தான் கழிந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ஆதர்ச நாயகனுடைய திரைப்படத்தை திரையில் காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் கடந்த வாரம் நடந்த நிகழ்வு எல்லாமே நமக்கு தெரியும். இதில நான் குடுக்கக்கூடிய அப்டேட் வந்து அவர்களுக்கானது தான். ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரைக்கும் விஜயுடைய அவர் சொல்லக்கூடியது நான் வந்து அத விரும்பல. இருந்தாலும் அவர் சொல்லக்கூடியது இது அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியான அந்த திரைப்படத்தில அவருடைய நடிப்பை பார்ப்பதற்கும், அவர் என்னென்ன மெசேஜை சொல்லப் போகிறார் அப்படின்றதை பார்ப்பதற்கும் எண்ணற்ற ரசிகர்கள் காத்துக் கொண்டிருந்த சூழல்ல தான் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சட்ட சிக்கலில் சிக்கியது அப்படின்னு சொல்லலாம். அதை உயர்நீதிமன்றத்தில முதல்ல ஒரு ஃபேவரபிளா ஒரு ஆர்டர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சு. அப்பீல் போச்சு. அந்த அப்பீல்ல வந்து உயர்நீதிமன்ற அமர்வு 2 நீதியரசர்கள் அமர்வு வந்துட்டு, அந்த படத்துடைய வெளியீட்டை வந்து இடைக்கால தடை கொடுத்ததோடு அல்லாமல், அது ஜனவரி 20ஆம் தேதி இது குறித்த அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்று சொல்லியிருந்த நிலையில, விஜய் தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள். அவசர வழக்காக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு மென்ஷன் பண்ணி, இன்னைக்கு காலையில அது தீபங்கர் தத்தான்னு நினைக்கிறேன். அந்த 2 நீதியரசர்கள் தலைமையிலான அந்த பெஞ்சில அது வந்தது. அங்க இன்று காலை அது எடுத்த எடுப்பிலேயே நீதியரசர் தத்தா என்ன சொல்லிட்டாருன்னா, இத ஏன் நீங்க வந்து இங்க கொண்டு வரீங்க? டிவிஷன் பெஞ்ச் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் ஏற்கனவே இந்த விசாரணையை எடுத்துக்கொண்டிருக்கின்ற நிலையில, அது விசாரிக்கப்படாமல் நாங்கள் எப்படி இதை இங்க எடுத்துக்க முடியும்? அப்படின்னு கேட்கறதுக்கு மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி அவர் தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க எனக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இது பாதிப்பை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 5000 திரைகள்ல வந்து இது வந்து வெளியிட இருப்பதாக இருந்த சூழல்ல, இப்ப எனக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் குடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்க, அதுக்கு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, "இல்லங்க, நீங்க டிவிஷன் பெஞ்ச்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நீதியரசர் பெஞ்ச் பி.டி. ஆஷா அப்படின்னு நினைக்கிறேன் நீதியரசர். அவங்களுடைய பெஞ்ச்ல வந்து எங்களுடைய 2024 தீர்ப்பை தவறாக முன்னுதாரணமாக எடுத்து அவர் வந்து அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அது வந்து சர்வீஸ் செக்டார் சம்மந்தப்பட்டது. அதாவது சேவைத்துறை சம்மந்தப்பட்டது. அதை எடுத்து இந்த திரைப்படத்துடைய சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய அந்த வழக்குல வந்து அத கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்றதையும் வந்து மேற்கோள் காண்பிக்குது உச்சநீதிமன்றம். அதனால இப்ப டிவிஷன் பெஞ்சுக்கு போங்க. அங்க உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம். அத நீங்க அங்க தான் நாடணும். எங்கள்ட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்ட நிலையில, முகுல் ரோஹத்கி கடைசியா ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னன்னா, குறைந்தபட்சம் ஜனவரி 20 அது விசாரணைக்கு வரவிருக்கிறது அப்படின்ற சூழல்ல, அட்லீஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கே தீர்ப்பை வழங்கும்படி நீங்க வந்து உத்தரவு விரைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான உத்தரவுகள நீதிமன்றங்கள் பிறப்பிக்காது அப்படின்றது தான் வந்து சட்டம் புரிந்தவர்களுக்கு தெரியும். அதாவது இந்த தேதியில நீ தீர்ப்பு குடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு நீதிமன்றத்தை நிர்பந்திக்க முடியாது. அது கீழமை நீதிமன்றங்களா இருந்தாலும் கூட, உச்ச நீதிமன்றமாவே இருந்தாலும் கூட, அவங்க வந்து இந்த தேதியில நீங்க வந்து இந்த தீர்ப்பை வழங்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சில வழக்குகள்ல 6 மாதங்கள்ல நீங்க வந்து விசாரிச்சு தீர்ப்பை வழங்குங்க அப்படின்னு சும்மா ஒரு பொதுவா போட்டுருவாங்க. 6 மாதத்துல வழங்கப்படலைன்னா, திருப்பி நீங்க உச்சநீதிமன்றத்தில போய் இத பாருங்க, நீங்க 6 மாதத்துல வழங்குங்கன்னு சொன்னீங்க. அவங்க வழங்கலன்னு சொன்னா, இத பரிசீலனை செய்ய வேண்டும் நீதிமன்றம் என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா, அந்த கோர்ட்ட பொறுத்தவரைக்கும் அது கீழ் கோர்ட்டா இருக்கட்டும், அல்லது செஷன்ஸ் கோர்ட்டா இருக்கட்டும், அல்லது இவங்க இவங்களுடைய கோர்ட்டா இருக்கட்டும், ஹை கோர்ட்டா இருக்கட்டும், அந்த நீதியரசர் தான் அந்த இடத்துக்கு பாஸ். அந்த கோர்ட்டுக்கு அவங்க தான் பாஸ். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, என்னைக்கு தீர்ப்பை வழங்க வேண்டும். அன்றைக்கே தீர்ப்பு வழங்க வேண்டுமா? இன்னொரு நாள் வழங்கணுமா? அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணணுமே தவிர, அது உச்சநீதிமன்றமா இருந்தாலும் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அப்படின்ற ஒரு சூழல்ல தான் வந்து இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நீங்க முயற்சி பண்ணுங்க. அதாவது ஜனவரி 20ஆம் தேதி இது விசாரணைக்கு வரும்பொழுது, தீர்ப்பை அன்றைக்கே வழங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, எந்த கட்டாயமும் கிடையாது. அப்ப திரும்பி இந்த வழக்கு எங்க போகுது? உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சுக்கு போகுது. கடந்த முறையே நம்ம சொன்னோம். உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சிலேயே இவங்க வந்து காத்திருந்து இந்த பெட்டிஷனை எடுத்து விசாரணைக்கு எடுத்து அவங்க ஒரு நல்ல தீர்வை அடைந்திருக்க முடியும். ஆனால் அதை செய்யவில்லைன்ட்டு. ஆரம்பத்திலேருந்து நான் சொல்றேன். சிபிஎஃப்சி அப்படின்றது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அதாவது ஒரு தனித்து இயங்கக்கூடிய அல்லது இயங்க வேண்டிய ஒரு நிறுவனம்.
அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால், அதோடைய ப்ரொசீஜர் என்னென்ன அவங்க ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்களோ, அந்த ப்ரொசீஜர்ஸ நீங்க பின்பற்றணும். அந்த ப்ரொசீஜர்ஸ நீங்க பின்பற்றல அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு அந்த சான்றிதழை கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. இல்ல நாங்க வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. அப்படி ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த தீர்வை கொடுக்கவில்லை என்றால், அப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு போலாம். இத பாருங்க இந்த மாரி ரிவ்யூ கமிட்டி 15 நாள்ல முடிவெடுக்க வேண்டும்னு சட்ட விதி இருக்கு. இவங்க வந்து அத செய்யல. செய்ய தவறிவிட்டார்கள். அதனால எனக்கு வந்து நீங்க ரிலீஃப் குடுங்கன்னு நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்னா எனக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. மாறாக இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றமும் அதை அப்படித்தான் பார்க்கும். என்னன்னா, நீங்க வந்து முதல்ல ஒரு தேதியை முடிவு பண்ணிவிட்டு, ஒரு தேதியை முடிவு செய்துவிட்டு, நீங்க சிபிஎஃப்சியையோ, கோர்ட்டையோ போய் நீங்க நிர்பந்திக்க முடியாது. நாங்கள் தேதியை முடிவு செய்துவிட்டோம். அதனால் அதற்குள்ளாக நீங்க உங்களுடைய ப்ரொசீஜர முடிங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மாறாக அவர்களிடமிருந்து சிபிஎஸ்இ சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு தான் நீங்க தேதியை முடிவு பண்ணணும். ஆனால் இன்றைய சூழல்ல பார்த்தீங்கன்னாக்கா, திரைப்படங்கள் எல்லாமே பூஜை போடும்பொழுதே ரிலீஸ் டேட்ட முடிவு பண்ணிடுறாங்க. தீபாவளிக்கு ரிலீஸா, பொங்கலுக்கு ரிலீஸா அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க அப்படின்றதுனால, அதே ஒரு வழக்கமாகவே எடுத்துட்டுறாங்க. ஆனா அது சட்டம் கிடையாது. அது வழக்கமா இருக்கலாம், கன்வென்ஷனா இருக்கலாம். நாட் லா. அப்ப நீங்க சட்டப்படி பிரச்சனை அப்படின்னு நீங்க நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது, இதுதான் வழக்கம் என்று சொல்லி நீங்க வாதிட முடியாது. அந்த இடத்துல சட்டப்படி இவர்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா அப்படின்னு கேள்வி வரும்போது, சிபிஎஃப்சி ரொம்ப அழகா கைய விரிச்சுருவாங்க. இத பாருங்க, நாங்க ப்ரொசீஜர் படி போறோம். எங்க ப்ரொசீஜர்ல இவங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம். அப்ப அந்த இடத்துல நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லலாம்? சரி இந்த ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணும்போது துரிதமா இத முடிச்சு குடுங்க அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர்த்து, நீ சிபிஎஸ்இ அவர்களுடைய கடமையே செய்யக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றம் சொல்ல முடியாது. அந்த கோணத்தில் தான் இந்த வழக்கு செல்லும் அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். இதையெல்லாம் கடந்து ஏங்க இவ்வளோ இதுவா காட்டமா நடந்துக்கணுமா? இவ்வளோ கடுமையா நடந்துக்கணுமா? அப்படின்ற கேள்விய நீங்க வச்சீங்கன்னாக்க, இதில அரசியல் தலையீடு இருக்குமா? இல்லது அரசியல் பழிவாங்குதல் இருக்குமா? இவ்வளவு கடுமையா தான் நடந்துக்கணுமா? அப்படின்ற கேள்விய நீங்க வைப்பீங்கன்னா, சில அரசியல் நிர்பந்தங்களும் கூட இருக்கலாம். ஆனால் அந்த அரசியல் நிர்பந்தங்களே இருக்கக்கூடாதுன்னு நம்ம பேச முடியாது. ஏன்னா, நீங்க ஒரு திரைப்படத்த கொண்டு வருவீங்க. அதில ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ நீங்க கொண்டு வருவீங்கன்னும் பொழுது, அதேபோல எதிர்த்தரப்பும் அரசியல் செய்வதற்கு அவங்களும் முயற்சி பண்ணுவாங்கல்ல. அப்ப நீங்க திரைப்படம் என்பதனை ஒரு இயந்திரமாக நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால், அவர்களும் வேறு சட்ட நுணுக்கங்களே இயந்திரமாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதில கூர்ந்து கவனிக்க வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, இது வந்து ரசிகர்களுக்கானது கிடையாது. விஜயுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு, அவர் மீது அபிமானம் கொண்டவர்களுக்கு, அவருடைய வெல் விஷர்ஸ்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து இருக்கிற விஷயத்த சொல்றோம். அதை எப்படி அவங்க புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்றது அவங்களுக்கு விட்டது. நம்மை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து விஜயுடைய நலம் விரும்பி அப்படின்ற ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். எனக்கு அரசியல் மாச்சரியங்கள் இருக்கலாம். எனக்கு அரசியல் விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். பட் அதையெல்லாம் கடந்து விஜயுடைய நலம் விரும்பி அப்படின்ற கோணத்துல நான் சொல்றேன். ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய சில பேச்சுக்கள், அதை யார் பதிவு பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து ஒரு உள்ளரங்கில் பேசக்கூடிய விஷயங்கள், அதை வந்து பதிவு செய்து, அதில வந்து பிரதமர் மோடியை குறித்து மிக தரக்குறைவாக, அதுவும் மிக மிக மோசமாக அவர் சித்தரித்ததாகவும், அவர் பேசியதாகவும், அதற்கு பைபிள் வசனங்களை எல்லாம் அவர் வந்து மேற்கோள் காண்பித்து அவர் பேசியதாக தகவல் ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு வருது. அப்ப அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா, நாம ஏன் தலையிடணும்? இது விஜயோடைய பிரச்சனை. அவர் ஃபேஸ் பண்ணிட்டு போகட்டும். அப்படின்ற ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, காங்கிரஸ் கட்சி தான் வந்து இங்க அதிகமா வந்து குரல் குடுத்துக்கிட்டு இருக்கு. விஜயுடைய ஜனநாயகன் படத்தை வந்து நீங்க வெளியிடாமல் தடுப்பது அப்படின்றதுல அரசியல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, காங்கிரஸ் கட்சி முக்கியமாக ராகுல் காந்தி நேத்திக்கு ஒரு பின்டு ட்வீட் அவருடைய ட்வீட்ட பின் பண்றார். அப்ப அவ்வளவு முக்கியத்துவத்தை அந்த படத்திற்கு அவர் கொடுக்கிறார். ஆனால் நாம சொல்லக்கூடியது என்னன்னா, விஜய் உடைய ஜனநாயகன் படத்துக்கு பின்னால் அரசியல் இருக்கு என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கிறது விஜய்க்கு பின்னால் நீங்கள் நிற்பதற்கு. நீங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு, அந்த கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களும் இதை ஆதரிக்கிறார்கள். விஜய் படத்திற்கான தடையை பார்த்தீங்கன்னாக்க, மறைமுகமாக கொண்டாடுகிறார்கள், வரவேற்கிறார்கள் அப்படின்ற ஒரு சூழல்ல, நீங்க தொடர்ந்து அந்த ஜனநாயகன் பற்றி மட்டுமே நீங்க பேசுவீங்க. அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பேசுவீங்க. ஆனால் அரசியல் முடிவை நீங்கள் எடுக்க மாட்டீர்கள் அப்படின்றது வந்து, அப்ப நீங்க விஜயை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். திமுகவுடனான பார்கெனிங்க்கு நீங்க விஜயை பயன்படுத்திக்கிறீங்க. மற்றபடி நீங்க வந்து உங்களுக்கு வந்து விஜய் மீது உண்மையான அக்கறை இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அரசியல் பார்வையாளர்கள் அப்படித்தான் எடுக்கணும். உண்மையான அரசியல் பார்வையாளர்கள் அப்படித்தான் அதை பார்ப்பார்கள். 2023ல அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பொழுது,
அதை காங்கிரஸ் கட்சி வரவேற்றது. ஆனால் காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, அதிமுகவை காண்பித்து, இது பாருங்க நீங்க எங்களுக்கு ஏன்னா அப்போ அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னாக்கா 2024ல 6 இடங்களுக்கு மேல கொடுப்பதற்கு தயாராக இல்லை திமுக, காங்கிரஸ் கட்சிக்கு. 2019ல 9 இடங்கள் தமிழ்நாட்டிலும், புதுச்சேரியில் 1 இடம் அப்படின்னு சொல்லிட்டு 10 இடங்கள் கொடுத்திருந்த நிலையில, இவங்க வெறும் 6 தான் கொடுக்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதிர்பாரா விதமாக அந்த சூழல்ல எதிர்பாரா விதமாக அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததும், விஜய் நாடாளுமன்ற தேர்தல்ல திரும்பவும் சொல்றேன், விஜய் நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடாமல் இருந்ததும், காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அளவில அவர்களால் நிர்பந்திக்க முடிந்தது திமுகவை. அப்படி திமுகவை நிர்பந்தித்து காங்கிரஸ் பெற்றது தான் அந்த 10 தொகுதிகள். அப்ப அதே ஆட்டத்தை இப்போ அதிமுகவை வைத்து செய்ய முடியாது. ஏனென்றால் அதிமுக மிக தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதுவும் மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதாவுடன் மிக பலம் பொருந்திய ஒரு உறவை மேற்கொண்டு விட்டது அப்படின்ற நிலையில, அதை நீங்க காண்பித்து பேரம் பேச முடியாதுன்ற சூழல்ல தான் இன்றைக்கு விஜயை வைத்து இவர்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலேயே காங்கிரசுக்கு விஜய் மீது அக்கறை இருக்கும் என்றால், தார்மீக ஆதரவை அரசியல் ரீதியாகவும் கூட்டணியில் நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கிறோம் விஜய்க்கு என்று சொல்ல வேண்டும். அதை சொல்லியிருக்கிறார்களா என்றால் இதுவரையில் காங்கிரஸ் சொல்லல. ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய நான் பேசக்கூடிய தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தயாரா இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நாங்க 1½ ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த திமுக ஆட்சி குறித்த இந்த அலங்கோலத்தை எல்லாம் நாங்கள் எடுத்து பேசியிருக்க வேண்டும். அப்பொழுது பேசிய 1, 2 தலைவர்கள் கார்த்தி சிதம்பரம் போன்ற 1, 2 தலைவர்கள் ஆரம்பித்தார்கள் என்றால் அவர்கள் மீதும் பாய்ந்து பிராண்டினார்கள். அப்போ இன்னைக்கு அந்த ஆட்சியுடைய சுமையையும் சேர்ந்து நாங்கள் சுமக்க வேண்டுமா? அதையும் எடுத்து நாங்கள் சுமக்கணுமா? 4.25 ஆண்டுகள் இவனுங்க சுரண்டி பிழைப்பானுங்க திமுக காரனுங்க. ஆனால் நாங்கள் இந்த ஆட்சியுடைய அவலத்தையும் சேர்ந்து நாங்கள் சுமக்கணும். இவங்க தூக்கி போடுறத பிச்சை மாதிரி வாங்கிட்டு போகணுமா? அப்படின்றது தான் காங்கிரஸுடைய கேள்வியாக இருக்குது. பெருவாரியான காங்கிரஸ் தலைவர்களுடைய கேள்வியாக அதுதான் இருக்குது. காங்கிரஸ் தொண்டர்களுடைய கேள்வியும் அதுதான் இருக்கிறது. அப்போ குறைந்தபட்ச ஆட்சியிலாவது பங்கு கொடுக்கணும். அதுவும் கொடுக்க மாட்டான்ற பட்சத்தில் இவங்க கூட நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்ற கேள்வியை அவர்கள் கேட்க துவங்கி விட்டார்கள். அப்போ அவர்களுடைய எண்ண ஓட்டம் உண்மையிலேயே ராகுல் காந்தி அந்த எண்ண ஓட்டத்திற்கு மதிப்பு கொடுப்பார் என்றால் அவர் விஜயுடன் கூட்டணி வைப்பதைத்தான் ஆதரிக்க வேண்டும். அதை செய்வாரா என்று வருங்காலத்தில் புரிந்து கொள்வோம். ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமி பேசியதாக சொல்லக்கூடிய அது எவ்வளவு தூரம் உண்மைன்றது ஜானுக்கு தெரியும். விஜய் தரப்பு விசாரித்தால் அவர்களுக்கு தெரியலாம், எனக்கு தெரியாது. நான் யாரை பற்றியும் ஒரு அபாண்டமான பழியை சுமத்திட்டு போக விரும்பலை. ஆனால் எனக்கு வரக்கூடிய தகவல்கள் இந்த வெளிநாடாக்கள் அங்கே சென்றிருக்கிறது. அதனால தான் அவங்க நாங்கள் ஏன் தலையிடணும், எல்லையும் சிபிஎஸ்சியோட நீ முட்டி மோதிட்டு போ அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் நமக்கு வரக்கூடிய தகவல். இதன் அடிப்படையில் தான் நம்ம இப்போது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்றத 20ஆம் தேதி டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்கிறது என்பதனை பொறுத்து அமைந்திடும். அதனால் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த படம் வெளிவருவதற்கான வாய்ப்பு கிடையாது என்பதனை வருத்தத்துடன் இங்கே தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.